राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ ராமதாசர் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மகாத்மாக்களுடைய சரித்திரமும் நாம சொல்லி முடிக்கும் போதெல்லாம் ஒரு ஓ அப்படின்னு ஒரு 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 ஏக்கம், ஒரு தாபம், இது எல்லாமே ஒரு வரும். ஆனா உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மகாத்மாவுடைய சரித்திரம் முடியும் பொழுதும் இன்னொரு விதமான பிரசாதத்தை பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கான். அவன் நமக்கு என்ன தேவை, எப்படி தேவைன்னு கொடுப்பான். வாட்ஸ்அப் சத்சங்கமே எந்த வருஷம் ஆரம்பிச்சோம் ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5679 ஆடியோ, கிட்டத்தட்ட 5650 வச்சுக்கோங்களேன், 5650 ஆடியோ. ஸோ இதில் மார்னிங் ஈவினிங் அப்படி வச்சுருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 2800 நாட்கள், 2800 நாள்னு வச்சுப்போமா. ஓகே, 2800 நாட்கள் விடாம சத்சங்கம், பகவத் கிருபை, அவனோட கிருபை எதுக்குன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, 2800 அது ஒரு 365 வகுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக விஷயங்கள். இன்னி வரைக்கும் சொன்னது நீங்க திரும்பி ஃபுல்லா கேட்கணும்னா கூட 365 வகுத்து பார்த்தோம்னா 7.67 வரும். கால்குலேட்டர் வச்சு தான் சொல்றேன். ஒரு 7.5 வருஷம் நீங்க திரும்பியும் ஆரம்பத்தில இருந்து மீ அண்ட் மை குரு, அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்லியிருக்கேன், அதுல இருந்து ஆரம்பிச்சு கேட்டோம்னா இன்னும் ஒரு 7.5 வருஷத்துக்கான விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் பாதியில ஜாயின் பண்ணியிருப்பாரு. அப்ப ஒரு 7.5 வருஷமா சுவாமி ராமானுஜர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, நிகமாந்த மகாதேசிகர், திருக்கோளூர் பெண் பிள்ளை, ரகசியம், संत एकनाथ महाराज, संत ज्ञानेश्वर महाराज, नामदेव महाराज, तो அப்புறமா संत तुकाराम महाराज, இப்போ சமர்த்த ராமதாசர், இப்படி ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு ஆடியோ மட்டும் நான் சொல்றேன். இது இல்லாமல் கொரோனா பீரியட்ல யூடியூப்ல போட்ட லைவ் வீடியோக்கள், அப்புறமா நிறைய இருக்கு. இவ்வளவும் அவன் தானே கொடுத்துட்டு இருக்கான், அவன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கான். புரியுறதா? அதனால அவன் கொடுப்பான். இது முடிச்சுதான் அடுத்து வேற தான் கொடுக்க போறான், வேற விதமா கொடுப்பான். பகவான் தன்னை கொடுப்பதில் மகா சமர்த்தன், பலவிதமா கொடுக்கிறான், விதவிதமா அனுபவிச்சுக்கணும். இப்ப சமர்த்த ராமதாசர் அப்படித்தான் பலவிதமாக ராமனுடைய அனுகிரகத்தை வாங்கி அனுபவிச்சிருக்கார். அதனால்தான் சாஃபல் ராமராயா ஒரு விதம்,
சஜ்ஜன்கட்ல அவ்வளவு அழகா வந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் ராமன் எத்தனை வசதி இல்லையா, எத்தனை அற்புதம். அப்ப இது எல்லாமே விசேஷம்தான். அதனால நிறைய நாம ஜபம் பண்ணுங்க. சமர்த்த ராமதாசர் ராமனிடத்துல அழகா பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சு பிரார்த்திச்சு உலகம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், இப்படிதான் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இல்லையா. அப்ப இது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதாவது சம்பாஜிக்கு நம்ம சமர்த்த ராமதாசர் எழுதின கடிதாசி 13th January 1682, ஜனவரி 13ஆம் தேதி 1682ஆம் வருஷம். ஸோ அப்பதான் நடக்கிறது. ஓகேவா. அந்த கடிதாசி ஜனவரி 15க்கு சம்பாஜி ராஜேவுக்கு கிடைக்கிறது. நம்ம சம்பாஜி ராஜே கடிதாசி. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வாரம் தான் சமர்த்த ராமதாசர் பூமியில இருக்கார். அந்த கேப்ல தான் நம்ம ராமராயா அழகா வந்துட்டான். ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா சமர்த்த ராமதாசர் அந்த ராமனை யார் பூஜை பண்றாளோ, அந்த ராமனுக்கு யார் எல்லாம் பண்ணி தராளோ அவர்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஒரு என்ன ஒரு மனசு இல்லையா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அழகான தீர்மானம். அவர் கிளம்பும் பொழுது கூட அவருக்கு விஷயத்தை சொல்லிடணும்னு. ஸோ இந்த ராமன் வந்துட்டாலே பீமா சுவாமி எழுதி வச்சிருக்கார். பீமா சுவாமி தான் தஞ்சாவூர் மட்டம், நான் நேராக போனேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தஞ்சாவூர் மட்டம் பீமா சுவாமி வம்சத்தில் இருக்கவா தான் இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அங்கதான் அவர் கைப்பட எழுதின அழகான மனாச்சே ஸ்லோகா இதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னேன். அங்கதான் சமர்த்த ராமதாசருடைய அவரை பார்த்து வரைஞ்ச போட்டோ இருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த பீமா சுவாமி எழுதுறார், ஸ்ரீஞ்சே முகாவலோகன கேலே பரம சமாதான ஜாலே. பஞ்சாயத்தனம்னு தான் சொல்றாங்க. அங்க 4 மூர்த்தி, ராமன், சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேய மூர்த்தி. அப்புறம் பின்னாடி சமர்த்த ராமதாசரோட மூர்த்தியை வச்சதுனால அந்த 5 சேர்ந்து 5 மூர்த்திகளாகத்தான் சொல்லுவார். யா உபரி ஆபலே ராகணே ச கடே, ராகணே ந கடே அவகாச பாச திவச உரலா ஆஹே ஆம்ஹாச. பஞ்சமி இன்னைக்கு வருது. பஞ்சமி இன்னைக்கு ராமானந்தன், இன்னும் 5 நாள் தான் எனக்கு நேரம். அவர் தெரியாது. பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி அன்னைக்கு கிளம்ப போறார். 5 நாள் தான் இருக்கு. அவகாச பாச தவச கோண பூஜீல ஹோத்யாச யச கடோ காரணாராச்ச கரவில்யாச்ச ஆனில்யாச்சா சமாச்சா பிரசாத ஜாலா சர்வாச்சா மனோரத. இந்த ராமனுக்கு யார் பூஜை பண்றாளோ, இந்த ராமனுக்கு வேண்டியதெல்லாம் யார் பண்றாளோ அவர்களுக்கு எல்லா மனோரதங்களும் பூர்த்தியாகும். கரணாராட்ச கரவில்யாச்சா எல்லாம் அவர்களுக்கு எல்லாமே அவ்வளவு அழகா ஜோரா நடக்கும் அப்படின்னு
சமர்த்த ராமதாசர் மனசு உகந்து சொல்றார். அப்படியே நிறைஞ்சு இருக்கு. அப்படியே பார்க்கிறார் சமர்த்த ராமதாசர். முகலாயர்கள் கிட்ட இருந்து எப்படி ஒரு மகாராஷ்டிரம் அப்படின்றத கொண்டு வந்தோம் எல்லாம் பார்த்தார். என்ன தெரியுமா ஆச்சரியம்? சமர்த்த ராமதாசர் பிறந்து அந்த சமயம் அந்த 1608 ரைட், அந்த 1600s ஆரம்பத்திலேயே பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாச்சு. முகலாயர்களுடைய முடிவும் பிரிட்டிஷர்களுடைய ஆதிக்கமும் ஆரம்பிக்கிற சமயம். சமர்த்த ராமதாசர் எல்லாம் பார்க்கிறார். இந்த முகலாயர்களுடைய அட்டகாசம் முடிகிறது, அடுத்து இவர்களோடது வர. ஆனா இவர்கள் 2 பேருமே இங்கிருந்து ஓடுவார்கள், இந்த தேசம் ரட்சிக்கப்படும்ன்றது சமர்த்த ராமதாஸ் சொல்றார். ரொம்ப அழகா பீமா சுவாமி அவர் சொல்லும் பொழுது அதை எழுதி வச்சிருக்கார். மாகவத்ய அஷ்டமீலா சமர்த்தாஞ்சா முகாதூன தோனோ கூட வாக்கே பாஹேர படலி. சமர்த்த ராமதாசர் அப்படியே அந்த தியானம், தவம், நாம ஜபம், இப்படி மனசெல்லாம் லயப்பட்டு இருக்கார். ஆகாரத்தெல்லாம் விட்டுட்டார், நிறைய தியானம் பண்றார், நிறைய நாம ஜபம் பண்றார். எல்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு அப்படியே தன்னை மறந்து எதிர்காலம் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது சொல்றார், தேவ துரோகியாஞ்சா நாசச்சி ஆகே. நம்மளுடைய கோவில்கள், மூர்த்திகள், இந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அட்டகாசம் பண்ண தேவ துரோகிகளுடைய நாசமும் ஆக போகிறது, முகலாயர்களுடைய முடிவு வர்றதுன்றார். தேவ துரோகியாஞ்சா நாசாச்சி நாசச்சி ஆகே. மகாத்மாக்களுக்கு அதுவும் இது ஒரு சாபம் மாதிரியே கொடுக்கிறார். சமுத்திர தீரஸ்தாஞ்சா நாச ஆகே. கடல் வழியா தானே அவர்கள் வரா, மெயினா சூரத் அந்த பக்கம்லாம் தானே. வாணிபம், வியாபாரம், ட்ரேடு அப்படிதானே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வரா, சமுத்திரம் வழியா தானே வரா. சமுத்திர தீரஸ்தாஞ்சா நாச ஆகே. எப்படி இந்த தேவ துரோகிகளுடைய நாசம் தீர்மானமோ அதே போல இந்த சமுத்திரக்கரை வழியாக இந்த தேசத்துக்குள்ள வரவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாசம் உண்டு. என்ன வாக்கியம்! நம்ம சமயத்துல தோணும், இந்த மகாத்மாக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏன் இதெல்லாம் தடுக்கலை, ஏன் இதெல்லாம் மாத்தலை. சிலதெல்லாம் அப்படி நடக்கும், அது நடக்கிறத முடிக்கிற வேலை மகாத்மாக்களோடது, தடுக்கிறது இல்லை. சில விஷயங்களை தடுப்பார்கள், சில விஷயங்களை நடக்க விட்டு முடிப்பார்கள். இது ஒரு மகாத்மாவுடைய ஸ்திதியில இருந்தாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் நம்புங்க, கட்டாயம் இந்த தேசம் நன்றாகத்தான் இருந்தது, நன்றாகத்தான் இருக்கிறது, நன்றாகத்தான் இருக்கும். சனாதன தர்மம் அப்படியே தன்னை புனருத்தாரணம் பண்ணிக்கொண்டே இருக்கும். கோவில்கள் எல்லாம் புனருத்தாரணம் ஆகும். நாம இழந்த கோவில்கள்லாம் மீண்டும் புது பொலிவு பெறும். உதாரணம், அயோத்தியா ராமனுடைய கோவில் புது பொலிவு வந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நடக்கும். ஏன்னா மகாத்மாக்களுடைய தபஸ், அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய ஆக்ஞை தெய்வம் நடத்தி கொடுக்கும்.
தெய்வம் நடத்தி கொடுக்கும். தெய்வம் இதெல்லாம் பண்ணாம தடுக்கலாமே. நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தை நடக்கும்பொழுது விழாமலே இருந்தா வச்சுக்கோங்களேன், குழந்தைக்கு பேலன்சிங் வராது. விழணும், அடிப்படணும், அழணும், அப்புறம் வலி தாங்கணும், அப்புறம் அழுகையை கடக்கணும், அதுக்கப்புறம் இது இப்படிதான் வலிக்கும்னு பொறுத்துக்கணும். அதுக்கப்புறமா சரி வலிச்சாலும் பரவாயில்ல அடுத்தாலே பார்க்கலான்னு போயிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ், அந்த பக்குவம், அந்த மனோதிடம், உடம்புக்கு அந்த ஸ்ட்ரென்த் எப்போ வரும்? இங்கே பற்றி நம்ம ப்ராப்பராக கீழே விழாம, அடியே படாம, தோல்வியே தெரியாம, கஷ்டங்களே பார்க்காம, பிரச்சனைகளே சந்திக்காம இருந்தால் இல்லை. எல்லாம் சந்திச்சு உரம் ஏறணும். உடம்புல அப்படி திமிர் வரணும், உள்ளத்துல அந்த உரம் வரணும். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. என்ன அழகான வாக்கியங்கள் இல்லையா பாரதியோடது. ஒளி படைத்தவன், சரியா, அவன் நடத்தி கொடுப்பான். ஆமா, நெஞ்சுரம் மிகுந்தவர்களாக இருக்கணும். நெஞ்சுரம். அவமானங்கள் வந்தா தானே அவமானத்தை தொடர்ச்சி எரிஞ்சு மேல வர தெரியும். பிரச்சனைகளும் சவால்களும் வந்தால் தானே அதை ஃபேஸ் பண்ணாதானே சமாளிச்சுட்டு வெளியில வர தெரியும், வெளியில வர முடியும். உடம்புல கலப்பு வந்தா தானே தூக்கத்தோட அருமை தெரியும். கலப்பே வரலாம், எப்படி தூக்கம் வரும்? அண்ணா தூங்கினவர் உடம்பு ஃப்ரெஷ் ஆனாதானே எழுந்து அடுத்த வேலையை பார்க்க முடியும். பசிச்சாதானே சாப்பிட முடியும். சாப்பிட்டு ஜீரணம் ஆனாதானே அடுத்து திரும்ப பசி வரும். தாகம் எடுத்தாதானே தண்ணீர், அப்பதானே தண்ணீர் அருமை தெரியும். அப்பதானே ஏரி குளம் நதிகள் எல்லாம் பத்திரப்படுத்திக்கணும்னு தெரியும். அதனால வாழ்க்கை அழகான ஒரு ப்ராசஸ். நீங்க எந்த இடத்துல எந்த ப்ராசஸும் தடுக்காதீங்க. நான் ஏன் இந்த ப்ராசஸ்ல போகணும், எனக்கே இந்த சூழ்நிலை வந்தது, சூழ்நிலை வந்திருக்கு, தெய்வத்துக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கு, இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண, இதுதான் திரும்ப திரும்ப ஹேண்டில் பண்ணுங்கோ, ஜெயிச்சு வாங்கோ, ஜெயிக்க முடியும். ஸோ சமர்த்த ராமதாசர் ஜோரா இதை சொன்னது சொல்லிட்டு அப்படி தியானம் பண்றார். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு தியானம் பண்றார். அமைதியா மனசை ராமன் கிட்ட ஒப்படைக்கிறார். ராமன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். நான் இருந்தாலும் நான் போனாலும் நான் இல்லை என்றாலும் அவன் நடத்துவான், தீர்மானமா நம்புறார். உண்மைதானே? சஜ்ஜன்கள் சமர்த்த ராமதாஸ் அப்படி தியானம் பண்றார். இது சொன்னது மாக வத்திய அஷ்டமி, மாக மாசம் அப்படின்னா நான் க்ளூ கொடுத்தேங்க. மாக மாசம் அப்படின்னா என்ன மாசம்? நேத்தி எத்தனை பேர் கண்டுபிடிச்சீர்கள்? கண்டுபிடிச்சா? மாக மாதம் அப்படின்றது என்னது? யோசிங்க. திரும்பியும் சொல்றேன், யோசிங்க, தப்பே இல்லை. நாளைக்கு சொல்றேங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம
जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு சமர்த்த ராமதாசர் 360வது நாள். ராதே கிருஷ்ணா.